அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களின் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 1000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக காலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதால் அரசு பள்ளிகளில் 1036 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் தற்போது நிரப்ப முடியாத சூழல் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் நகராட்சி உயர்நிலைப் பள்ளிகளில் 1036 தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றை பதவி உயர்வு மூலம் நிரப்புவதில் நீதிமன்ற தடையால் சிக்கல் நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைஸ்கூல் HM பதவி BTSN, அதாவது இந்த பட்டதாரி ஆசிரியர் மட்டுமே தகுதி என சொல்லப்பட்டிருக்கிறது. PGSN முதுகலை ஆசிரியர்களை அந்த பதவி உயர்வில் சேர்க்கக்கூடாது என 23/3/2003 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல BTSN இருந்த சேவையை அடிப்படையாக வைத்து பின்னர் PGSN ஆனவர்களும் ஹெட்மாஸ்டர் பதவியை கோர முடியாது என்றும் தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விளக்கம் அளித்திருக்கிறது. இதற்கிடையே 1/1/2016 முன் PGSN பதவியில் இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்ற 1187 ஆசிரியர்களை தரம் இறக்கக்கூடாது, ஆனால் எதிர்கால ஹெட்மாஸ்டர் பதவி உயர்வு பட்டியல் BTSNகளால் மட்டுமே தயாரிக்க வேண்டும் என கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதையும் பள்ளிக்கல்வித்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆசிரியர்களின் நலன் கருதி 2026 ஆண்டில் 3 முறை ஸ்பெஷல் டெஸ்ட் நடத்தப்படும் என 13/10/2025 அன்று வெளியான அரசாணை எண் 230 மூலம் அரசு அறிவித்திருப்பதை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்களுக்கு கட்டாய டெட் தேர்வு என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஸ்பெஷல் டெஸ்ட் என்பது நடத்தப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் 1036 தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப முடியாத நிலை தொடர்வதாகவும், இருப்பினும் இந்த சட்ட சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.